ரீகேப். போன வீடியோவில் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டேர்ம் திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. லெசன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடுது. ஹாரி டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ் முடிஞ்சதும் லூபின் கிட்ட ஆன்டி டெமெண்டர்ஸ் லெசன்ஸ் பற்றி கேட்குறான். தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் ரூமில் ஹாரி லூபினை மீட் பண்ணி லெசனுக்கு ரெடி ஆகிறான். லூபின் ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதில் போகாட் இருக்கிறதாகவும் அது ஹாரியை பார்த்ததும் டிமெண்டராக மாறினதுக்கப்புறம் அதில் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு லூபின் சொல்லுறாரு. சாப்டர் 12 பார்ட் 2. ஹாரி ஹாரி எழுந்திரி எழுந்திரி. கீழே மயக்கம் போட்டு விழுந்த ஹாரியை லூபின் கன்னத்தில் அடித்து எழுப்பிக்கிட்டு இருக்காரு. கண்ணை திறந்து பார்த்த ஹாரிக்கு அவன் ஏன் தரையில் விழுந்து கிடக்கான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சுது. நான் என்னோட அப்பா வாய்ஸை கேட்டேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட வாய்ஸை கேட்டிருக்கேன். அவர் வோல்டமார்ட்டை தடுக்க முயற்சி பண்ணாரு. ஸோ அம்மா என்னை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி மறைஞ்சிக்கிறதுக்கு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அவனோட கண்களில் இருந்து கண்ணீர் வந்ததை அவன் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். அவனோட ஷூலேஸை கட்டுற மாதிரி குனிஞ்சிட்டு அவனோட கண்களை அவனோட ரோப்ஸில் துடைக்கிறான். நீ ஜேம்ஸோட வாய்ஸை கேட்டியா அப்படின்னு லூபின் ஒரு வித்தியாசமான குரலில் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு ஹாரி நிமிர்ந்து பார்த்து உங்களுக்கு அவரை தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நாங்கள் ஹாக்வர்ட்ஸில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். லிசன் ஹாரி, பெர்ஹாப்ஸ் நம்ம இதோடு நிறுத்திக்கலாம் இன்றைக்கி நைட்டுக்கு. இந்த சாம் ரொம்பவே அட்வான்ஸ்ட் ஆனது. நான் இதை உனக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு திரும்பவும் எந்திரிச்சு நிற்கிறான். நான் திரும்பவும் ட்ரை பண்ணுறேன். நான் ஹாப்பியான திங்ஸ் நினைக்கலன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு ஏதாவது ஒரு ஹாப்பி மெமரியை யோசிக்கிறான். ஹாரி முதல்ல அவன் ஒரு விசார்ட்னு கண்டுபிடிச்ச நாள், டர்ஸ்லீஸை அவன் விட்டுட்டு ஹாக்வர்ட்ஸ்க்கு போகிறான் அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்ட நாள், அது ஒரு ஹாப்பி மெமரி. அதை தவிர அதை விட ஹாப்பியான மெமரி வேறு என்ன இருக்கும்னு அவனுக்கு தெரியலை. ஹாரி அந்த மெமரி மேலே ரொம்ப ஹார்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் முன்னாடி போய் திரும்பவும் நிற்கிறான். ரெடியா அப்படின்னு லூபின் இப்போ கேட்குறாரு. நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறியா? ஆல் ரைட், கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மூடியை திரும்பவும் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போது அதுலேருந்து ஒரு டிமெண்டர் வருது. ரூம் திரும்பவும் இருட்டாகவும் குளிராகவும் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம், எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம், எக்ஸ்பெக்டோ எக்ஸ்பெக்டோ பேட்ரோனம் அப்படின்னு ஹாரி கத்துறான். ஹாரியோட தலைக்குள்ள அந்த அலறல் சத்தம் திரும்பவும் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த தடவை அது வேற எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருந்து கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு பேட்லி டியூன்டு ரேடியோலேருந்து கேட்குற மாதிரி இருந்தது. அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே இருந்தது. அவனால் இன்னும் அந்த டிமெண்டரை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அது பக்கத்தில் வரலை, அது நின்றுச்சு. அப்புறம் ஹாரியோட வாண்டிலேருந்து ஒரு பெரிய சில்வரி ஷேடோ வந்தது. அது அவனுக்கும் அந்த டிமெண்டருக்கும் நடுவில் நின்றுச்சு. ஆனால் ஹாரியோட கால்களால் இப்போ நிற்க முடியலை. அவன் இன்னும் நின்றுட்டு தான் இருந்தான். ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு தெரியலை. ரெடிக்யூலஸ் அப்படின்னு லூபின் கத்திட்டு முன்னாடி வந்தார். ஒரு பெரிய கிராக் சவுண்ட் வந்தது. ஹாரியோட க்ளவுடி பேட்டர்னஸ் இப்போது மறைஞ்சிடுச்சு. டிமெண்டரும் மறைஞ்சிடுச்சு. ஹாரி இப்போது ஒரு சேரில் உட்காந்துட்டான். அவனுக்கு பயங்கர எக்ஸாஸ்டடாக இருக்குது. ஏதோ அவன் ஒரு மைல் தூரம் ஓடின மாதிரி இருக்குது. அவனோட கால்கள் எல்லாம் நடுங்கிட்டு இருக்குது. அவனோட ஓரக்கண்ணில் இப்போ ப்ரொஃபஸர் லூபின் அந்த போகாட்டை அந்த கேஸ்குள்ளே திரும்பவும் அவரோட வாண்டை வச்சு துரத்துறதை பார்க்க முடிஞ்சுது. அது இப்போது ஒரு சில்வரி ஆர்பாக, ஒரு சில்வர் உருண்டையாக மாறி இருக்கு. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ஹாரி, அது ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு லூபின் இப்போது ஹாரி கிட்ட வராரு. நான் திரும்பவும் ஒரு தடவை ட்ரை பண்ணட்டுமா? இன்னும் ஒரே ஒரு தடவை அப்படின்னு ஹாரி கேட்குறான். இல்லை, இப்போ கிடையாது. நீ இன்னைக்கு நைட்டுக்கு நிறைய பண்ணிட்ட. இந்தா அப்படின்னு ஹாரி கிட்ட அவர் ஒரு பெரிய பார் ஆஃப் ஹனி டியூக்ஸ் சாக்லேட்டை கொடுக்குறாரு. இதை இப்போவே சாப்பிட, இல்லைன்னா மேடம் பாம்ஃப்ரே அவ்வளோதான் என்ன தொலைச்சிடுவாங்க. அடுத்த வாரம் இதே டைம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஹாரி அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அந்த ரூமில் இருக்கிற லைட் எல்லாத்தையும் லூபின் ஆஃப் பண்ணுறதை பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஒன்று தோணுது. ப்ரொஃபஸர் லூபின், உங்களுக்கு என்னோடய அப்பாவை தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு சீரியஸ் பிளாக்கையும் தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு கேட்குறான். லூபின் சட்டுன்னு திரும்புகிறாரு.
உனக்கு ஏன் அப்படி தோணுது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, ஐ மீன் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஹாக்வர்ட்ஸில் இருக்கும்போதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். லூபினோட ஃபேஸ் மறுபடியும் ரிலாக்ஸ்ட் ஆகிடுச்சு. ஆமாம், எனக்கு அவனை தெரியும், ஆர் அவனை தெரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நீ இங்கேருந்து கிளம்பு ஹாரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹாரி இப்போது அந்த கிளாஸ் ரூமில் இருந்து வெளியே வந்து காரிடர் வழியாக நடந்துட்டுருக்கான். அவன் ஒரு கார்னரில் திரும்பினதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு சூட் ஆஃப் ஆர்மருக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டு மிச்ச சாக்லேட்டை சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் லூபின் கிட்ட அவன் பிளாக்கை பற்றி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சான். ஏன்னா லூபின் அதை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ விருப்பப்படலை. அதுக்கப்புறம் ஹாரியோட தாட்ஸ் அவனோட அப்பா அம்மா மேலே வாண்டர் ஆக ஆரம்பிச்சுது. அவன் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாரான், ரொம்ப எம்டியாக. ஈவன்தோ அவனோட வயிறு முழுக்க சாக்லேட்டாக இருந்தாலும் அவனோட அப்பா அம்மாவுடைய கடைசி மொமெண்ட்ஸை அவன் கேட்குறது டெரிபிளாக இருந்தாலும் இதுதான் அவன் அவங்கள கேட்குற ஒரே தடவை. அவனுக்கு அது பிடிச்சிருக்கவும் செஞ்சுது. ஆனால் இந்த மாதிரி அவனோட அப்பா அம்மாவோட வாய்ஸஸை கேட்க விரும்பினானா அவனால் ஒரு ப்ராப்பரான பேட்டர்னஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டான். அவங்க இறந்துட்டாங்க, அவங்களோட எக்கோஸை கேட்குறனால அவங்கள திரும்பி வந்துட மாட்டாங்க. நீ குவிடிச் கப்பை வின் பண்ணணும்னு நினச்சேன்னா இதை பற்றிலாம் மறந்துடு அப்படின்னு அவன் தனக்கு தானே பேசிக்கிட்டான். அவன் அந்த சாக்லேட்டோட கடைசி பெட்டையும் வாய்க்குள்ளே திணிச்சிட்டு எந்திரிச்சு திரும்ப கிரிஃபிண்டர் டவருக்கு நடக்க ஆரம்பித்தான். ஒரு வாரம் கழித்து ரேவன்க்ளா vs ஸ்லிதரின் குவிடிச் மேட்ச் நடக்குது. ஸ்லிதரின் வின் பண்ணிருச்சு, ஆனால் லைட்டான டிஃப்ரென்ஸில் தான். அக்கார்டிங் டு வுட் இது கிரிஃபிண்டருக்கு நல்ல நியூஸ். ஏன்னா அவங்களும் ரேவன்க்ளாவை பீட் பண்ணாங்கன்னா கிரிஃபிண்டர் செகண்ட் பிளேஸ்க்கு வந்துடும். அதனால் கிரிஃபிண்டர் டீம் ப்ராக்டிஸஸை வாரத்தில் 5 நாளாக உயர்த்திட்டான் வுட். இந்த குவிடிச் ப்ராக்டிஸஸோட ஹாரி லூபினோட ஆன்டிடெமெண்டர் லெசன்ஸும் எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஹோம்ஒர்க்கும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் அவன் ஹெர்மைனி அளவுக்கு அவனும் ரொம்பவே ஸ்ட்ரெயின்டாக இருக்கான். தினமும் சாயந்தரம் ஹெர்மைனி காமன் ரூமில் ஒரு கார்னரில் உட்காந்துருப்பா. பல டேபிள்களில் அவளை சுற்றி புக்ஸாக இருக்கும். அரித்மென்சி சார்ட்ஸ், ரூன் டிக்ஷனரிஸ், மகள் லிஃப்டிங் ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ், அந்த மாதிரி டயக்ராம்ஸ், அப்புறம் ஃபைல் அப்பான் ஃபைலாக நிறைய நோட்ஸ். அவள் யார் கூடயுமே இப்போல்லாம் பேசுகிறதே கிடையாது. யாராவது அவகிட்ட வந்து பேசினாலும் அவள் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பித்தா. எப்படி தான் அவள் இவ்வளோத்தையும் பண்ணுறா அப்படின்னு ரான் ஒரு நாள் ஹாரி கிட்ட கேட்குறான். ஹாரி அவனோட போர்ஷன்ஸ் எஸ்ஸேவை எழுதிக்கிட்டு இருந்தான். ஹாரி நிமிர்ந்து பார்க்குறான். ஹெர்மைனி அவளுக்கு முன்னாடி இருந்த புக்ஸில் மறைஞ்சே போயிட்டா. என்ன பண்ணுறா? எல்லா கிளாஸுக்கும் எப்படி தான் போகிறான்னு தெரியலையே. நான் அன்றைக்கி ப்ரொஃபஸர் வெக்டர் கிட்ட அவள் பேசுகிறத கேட்டேன். அவங்க 2 பேரும் நேற்று நடந்த அரித்மென்சி லெசன் பற்றி சொன்னாங்க. ஆனால் ஹெர்மைனி அங்கே இருந்திருக்க முடியாது. ஏன்னா அவன் நம்ம கூட கேர் ஆஃப் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் கிளாஸில் இருந்தா. அப்புறம் ஏர்லி மேக்மென்னு சொன்னால் அவள் எந்த ஒரு மகள் ஸ்டடீஸ் கிளாஸையும் மிஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் அந்த மகள் ஸ்டடீஸ் கிளாஸ் பாதி நேரம் டிவினேஷன் நடக்கிற டைமில் தான் இருந்தது. அவள் அதையும் மிஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் ஹாரிக்கு ஹெர்மைனியோட மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அவன் நிஜமோலே ஸ்னேப்போட எஸ்ஸையை சீக்கிரமாக முடிக்கணும். ஆனால் 2 செகண்ட்க்கு அப்புறம் திரும்ப ஒரு இன்டரப்ஷன். இந்த தடவை வுட். பேட் நியூஸ் ஹாரி, நான் இப்போ தான் ப்ரொஃபஸர் மெக்கோனகலை பற்றி பார்க்க போயிருந்தேன் ஃபயர் போல்ட்டுக்காக. அவங்க என்கிட்ட கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க. அவங்க என்கிட்ட என்னோடய ப்ரையாரிட்டிஸ் நான் ராங்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு நான் கேர் பண்ணுறதை விட நம்ம கப்பை வின் பண்ணுறதுல தான் நான் குறியாக இருக்கேன்னு நினச்சாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஃபயர் போல்ட் ஒன்று கீழே போட்டால் பரவாயில்ல, ஆஸ் லாங் அஸ் நீ ஸ்னிட்சை ஃபஸ்ட்டு கேட்ச் பண்ணால் போதும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னனால அப்படின்னு வுட் சொல்லறான். அவங்க என்கிட்ட கத்துனதை பார்த்தா நான் ஏதோ பயங்கர மோசமானதை செஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வுட் ப்ரொஃபஸர் மெக்கோனகல் மாதிரியே இமிட்டேட் பண்ணிட்டு, வுட் நீ பேசாமல் ஹாரிக்கு ஒரு புது ப்ரூமை ஆர்டர் பண்ணு. விச் ப்ரூம்ஸ்டிக்கோட கடைசி பக்கத்தில் ஒரு ஆர்டர் ஃபார்ம் இருக்குது. மால்ஃபாய் மாதிரியே அவனுக்கும் நிம்பஸ் 2001 வேணால் ஆர்டர் பண்ணுன்னு சொன்னாங்கன்னு வுட் சொல்லறான். மால்ஃபாய் நல்லதுன்னு நினைக்கிற எதையும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஹாரி ஃப்ளாட்டாக சொல்லிட்டான். ஜனவரி மாதம் முடிஞ்சு ஃபெப்ரவரி மாதம் வந்தது. ஆனால் வெதரில் மட்டும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இன்னும் பயங்கர குளிராக தான் இருக்குது. ரேவன்க்ளா கூட விளையாடுற மேட்ச் டேட் ஆனது நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஹாரி இன்னும் ஒரு புது ப்ரூமை ஆர்டர் பண்ணலை. அவன் இப்போது மெக்கோனகல்ல
ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபிகரேஷன் லெசனுக்கு அப்புறமும் போய் ஃபயர் போல்ட் என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருந்தான். நோ பாட்டர், நீ அதை திரும்ப வாங்கிக்க முடியாது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் ஹாரி வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே 12வது முறையாக சொல்கிறாங்க. முக்கால்வாசி யூஷுவலான கர்சஸ் எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணிட்டோம். ஆனால் ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் அந்த ப்ரூமில் ஹர்லிங் ஹெக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லுறேன், ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. மேட்டரை இன்னும் மோசமாக்க ஹாரியோட ஆன்டி டெமெண்டர் லெசன்ஸ் அவ்வளோ நல்லா போக ஆரம்பிக்கல. செவரல் செஷன்ஸ் அவன் போயிட்டான். ஆனால் இன்னும் அவனால் ஒரு சில்வரி ஷேடோ மாதிரியான பேட்ரனஸை தான் உருவாக்க முடிஞ்சது. அது என்ன பண்ணுச்சுன்னா அவனுக்கும் போகாட்க்கும் நடுவில் நிற்க தான் செய்யுது. ஹாரியோட எனர்ஜி எல்லாத்தையும் உறிஞ்சிடுதே தவிர டிமெண்டரை விரட்டலை. ஹாரி அவன் மேலேயே கோவப்பட்டுக்கிட்டான். அவனோட சீக்ரெட்டான அவனோட பேரண்ட்ஸோட வாய்ஸஸை கேட்கணுன்ற ஆசை தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவனுக்கே தெரிஞ்சுது. நீ உன்கிட்டேருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹாரி அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் கைண்டாக அவன்கிட்ட சொல்கிறாரு. இது அவங்களோட 4வது ப்ராக்டிஸ் செஷன். ஒரு 13 வயசு விசாடால் ஒரு இன்டிஸ்டிங்க்ட் பேட்டர்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நீ இப்போல்லாம் மயக்கம் போட்டு விழுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு பேட்டர்னஸ் டிமெண்டர்ஸ் கிட்ட ஓடி போய் எல்லாத்தையும் துரத்தோன்னு நினச்சேன், எல்லாத்தையும் மறைய வச்சிரும்னு நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஒரு உண்மையான பேட்டர்னஸ் அதை பண்ணும். நீ இந்த கொஞ்ச நாட்களில் இவ்வளோ பண்ணுறதே ஒரு பெரிய விஷயந்தான் ஹாரி. டிமெண்டர்ஸ் குவிடிச் மேட்ச்சில் வந்தாலும் நீ அவங்கள கீழே விழாத அளவுக்கு தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு கற்றுக்கிட்ட அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் நிறைய டிமெண்டர்ஸ் இருந்தால் பேட்ரோனஸ் உருவாக்குறது கஷ்டம்னு சொன்னீங்களே அப்படின்னு ஹாரி கேட்குறான். எனக்கு உன் மேலே கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இந்த ட்ரிங்க் நீ குடி. இது 3 ப்ரூம்ஸ்டிக்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது. நீ இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. அவரோட ப்ரீஃப் கேஸ்லேருந்து 2 பாட்டிலை வெளியே எடுக்கிறாரு. பட்டர் பியர், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹாரி யோசிக்காமல் சொல்லிட்டான். லூபின் உடனே அவரோட ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி கேட்குறாரு. ரான் ஹெர்மைனியும் அவங்களோட ஹாக்ஸ்மீட் ட்ரிப்பில் இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஹாரி டக்குன்னு போய் சொல்லிட்டான். ஐசி அப்படின்னு லூபின் சொன்னாலும் அவர் ஸ்லைட்டாக சஸ்பீஷியஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. கிரிஃபிண்டரோட விக்ட்ரிக்காக நம்ம இதை கூடிப்போம். ஒரு டீச்சராக நான் எந்த ஒரு சைடுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லூபின் அதையும் வேகமாக சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் பட்டர் பீரை குடிச்சிட்டு இருக்காங்க. ஹாரி திடீர்னு அவனுக்கு ரொம்ப நாளாக தோண்டிட்டு இருந்த ஒரு விஷயத்த கேட்குறான். டிமெண்டரோட ஹூடுக்கடியில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டான். ப்ரொஃபஸர் லூபின் அவரோட பாட்டிலை கீழே வச்சுட்டு யோசிச்சுட்டே, அதை தெரிஞ்சவங்க, அதை பார்த்தவங்க, அதை பற்றி சொல்கிறதுக்கான நிலைமையில் நம்மக்கிட்ட இல்லை. யூசி, டிமெண்டர் அதோட ஹூடை அதோட கடைசியும் வேர்ஸ்டான வெப்பனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணும். அது என்ன அப்படின்னு கேட்குறான். அதை ஒரு டிமெண்டரோட கிஸ்ன்னு சொல்கிறாங்க. டிமெண்டர்ஸ் ஒருத்தரை மொத்தமாக அழிக்கணும்னா அதை தான் செய்யும். ஐ சப்போஸ் அந்த ஹூடுக்கு கீழே ஒரு விதமான வாய் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஜாஸை விக்டமோட வாயில் வச்சு அவங்களோட சோலை உறிஞ்சி எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு லூபின். சட்டுன்னு ஹாரி வாயில் இருந்த பட்டர் பீரை துப்பிட்டான். வாட், அவங்க கொன்னுருவாங்களா? இல்லை, அதை விட மோசமானது. நீ உன்னோட சோல் இல்லாமையே கூட உயிரோட இருக்கலாம், ஆஸ் லாங் அஸ் உன்னோட ஹார்ட்டும் பிரெயினும் ஒர்க் ஆகிக்கிட்டே இருந்தா. ஆனால் நீ யாருன்னே உனக்கு தெரியாது, எந்த ஒரு மெமரியோ எதுவுமே இருக்காது. பழையபடி மீண்டு வர ரெக்கவராக எந்த ஒரு சான்ஸுமே இருக்காது. நீ உயிரோட இருப்ப, அவ்வளோதான், ஒரு எம்டி ஷெல் மாதிரி. உன்னோட சோல் எப்போவுமே தொலைஞ்சு போனது தான் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. லூபின் பட்டர்பீரை குடிச்சிட்டு திரும்பவும் சீரியஸ் பிளாக்கோட முடிவு அதாக தான் இருக்கும். இன்னைக்கு காலையில் டெய்லி ப்ராஃபிட்டில் வந்திருந்தது. மினிஸ்ட்ரி டிமெண்டர்ஸ்க்கு பிளாக்கை கண்டுபிடிச்சா அவனை கிஸ் பண்ண பெர்மிஷன் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஹாரி ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போய் உட்காந்துருக்கான். இந்த மாதிரி யாரோட சோலையாவது அவங்களோட வாய் வழியாக உறிஞ்சி எடுக்கிறதுனா? அதுக்கப்புறம் அவன் பிளாக்கை பற்றி நினச்சான். அவருக்கு அது தேவைதான் அப்படின்னு அவன் திடீர்னு சொன்னான். நீ அப்படி நினைக்கிறியா? Do you really think anyone deserves that அப்படின்னு லூபின் கேட்குறாரு. எஸ், சில விஷயங்களுக்காக அப்படின்னு ஹாரி சொல்லறான்.
அவன் லூபின் கிட்ட அவன் 3 ப்ரூம்ஸ்டிக்ஸில் ஒட்டு கேட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பான். ஆனால் அதை சொன்னால் அவன் ஹாக்ஸ்மீட்க்கு பெர்மிஷன் இல்லாமல் போனதையும் சொல்ல வேண்டி இருக்கும். அதனால் அவன் சொல்லலை. லூபினுக்கு அது கண்டிப்பாக பிடிக்காதுன்னு அவனுக்கு தோணுச்சு. அதனால் அவனோட பட்டபீரை குடிச்சிட்டு அவன் லூபினை தேங்க் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே போகிறான். டிமெண்டரோட ஹூடுக்கடியில் என்ன இருக்குன்னு கேட்காமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டே போகிறான். ஒருத்தரோட வாய் வழியாக அவங்களோட சோலை உறிஞ்சி எடுக்கிறது அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே அவன் நடந்து போய்கிட்டே இருக்கான். அவன் நேராக ப்ரொஃபஸர் மெக்கானகல் மேலே மோதிடுறான். நீ எங்கே போகிறேன்னு பார்த்து போ பாட்டர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சாரி ப்ரொஃபஸர், நான் உன்னை தான் கிரிஃபிண்டர் காமன் ரூமில் தேடிட்டு இருந்தேன். வெல், இந்தா நாங்கள் எல்லாம் பண்ணியாச்சு. என்னெல்லாம் தப்பாக இருக்கணுமோ அதை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. உனக்கு எங்கேயோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்காரு பாட்டர் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் சொல்லிவிட்டு அவனோட ஃபயர் போல்ட்டை அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அது அவன் பார்த்த மாதிரி அப்படியே மேக்னிஃபிசண்ட்டாக தான் இருக்குது. ஹாரி அவனோட வாய் திறந்திருக்குன்றதை ரியலைஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு, நான் அதை திரும்ப எடுத்துக்கலாமா, சீரியஸாவா அப்படின்னு ஹாரி கேட்குறான். சீரியஸாதான். சாட்டர்டே மேட்ச்சுக்கு முன்னாடி நீ இதில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் பாட்டர், தயவு செஞ்சு வின் பண்ணிடு ப்ளீஸ். இல்லைனா நம்ம 8வது வருஷமாக ஹவுஸ் கப்பை வின் பண்ணாமல் இருந்துருவோம். ப்ரொஃபஸர் ஸ்னேப் நேற்று தான் என்ன ரிமைண்ட் பண்ணார் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் சொல்கிறாங்க. வாயடிச்சு போய் நின்ன ஹாரி ஃபயர் போல்ட்டை அவங்க கிட்டேருந்து வாங்கி கிரிஃபிண்டர் டவருக்கு எடுத்துகிட்டு போகிறான். அவன் போய் ஒரு கார்னரில் தான் திரும்பி இருப்பான். ரான் வேகமாக அவனை நோக்கி ஓடி வரதை பார்த்தான். அவனோட பல்லெல்லாம் காமிச்சுக்கிட்டு, அதை அவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா? எக்ஸலண்ட். நாளைக்கு நான் ஒரு தடவை அதில் ரைட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறான். யா, எனிதிங். யூனோ, நம்ம ஹெர்மைனி கிட்ட போய் பேசணும். அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணா அப்படின்னு ஹாரி சொல்லறான். யா, ஆல்ரைட். அவள் காமன் ரூமில் தான் இருக்கா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ரான் சொல்லறான். அவங்க கிரிஃபிண்டர் டவர் இருக்கிற காரிடாரில் திரும்புகிறாங்க. அங்கே நெவில் லாங் பாட்டம் சர் கடோகன் கிட்ட ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கான். அவர் அவனை உள்ளே விட மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் எல்லாத்தையும் எழுதி வச்சேன், ஆனால் அதை நான் எங்கேயோ ட்ராப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நெவில் அழுதுகிட்டே சொல்கிறான். நல்ல கதை சொல்லுறியே அப்படின்னு சர் கடோகன் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவர் ஹாரியும் ரானியும் பார்த்துட்டு, குட் ஈவினிங் ஃபைன் ஜென்டில்மேன். இந்த பைத்தியக்காரனை விலங்குகளை போட்டு அடைக்கணும். அவன் இந்த சேம்பருக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணறான் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுறாரு. ஓ ஷட் அப் அப்படின்னு ரான் சர் கடோகனோட பெயிண்டிங் கிட்ட சொல்லறான். நான் எல்லா பாஸ்வேர்டையும் தொலைச்சிட்டேன். நான் அவர்கிட்ட எந்தெந்த பாஸ்வேர்டு இந்த வாரம் வைக்க போகிறாருன்னு கேட்டு எழுதி வச்சுருந்தேன். ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லறான் நெவில். ஆட்ஸ் பாடிகன்ஸ் அப்படின்னு ஹாரி சர் கடோகன் கிட்ட சொல்லறான். போர்ட்ரேட் ஓப்பன் ஆகுது. அவங்க எல்லாரும் காமன் ரூம்குள்ளே உள்ள வராங்க. அவங்கள பார்த்ததும் உள்ள சடனாக ஒரு எக்ஸைட்டட் மர்மர் நடக்குது. அங்கே இருந்த எல்லாரும் ஹாரியை சூழ்ந்துக்கிறாங்க. எங்கே வாங்கின ஹாரி? நான் ஒரு தடவை அதில் போகலாமா? நீ அதில் ஏறிட்டியா ஹாரி? ரேவன் கிளாக்கு சான்ஸே இல்லை. அவங்க எல்லாரும் க்ளீன் ஸ்வீப் 7 தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் அதை தூக்கி மட்டும் பார்க்கலாமா? நான் அதை தொட்டு பார்க்கலாமா ஹாரி? ஃபயர் போல்ட் ரூமை சுற்றி பாஸ் ஆகி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அதை வாங்கி அதை அட்மயர் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஹாரி கிட்ட அந்த ஃபயர் போல்ட் கிடைக்குது. இந்த ஆரவாரத்தில் பங்கேற்காத ஒரே ஆள் ஹெர்மைனி தான். அவள் ஒரு மூலையில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கா. ஹாரியும் ரானும் அவளோட டேபிளில் ரீச் பண்ணுறாங்க. அவள் நிமிந்து பார்க்குறா. எனக்கு இது கிடச்சிடுச்சு அப்படின்னு ஹாரி சிரிச்சிட்டே காமிக்கிறான். சி ஹெர்மைனி, அதில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரான் சொன்னான். வெல், அதில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். ஐ மீன், இப்போது நம்மளுக்கு அது சேஃப்னு தெரியும்ல அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. யா, ஐ சப்போஸ் ஸோ அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு, சரி நான் இதை கொண்டு போய் மேலே வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லறான். நான் போய் வச்சுட்டு வரேன். நான் ஸ்கேபர்ஸ்க்கு அவனோட ரேட்டானிக் வேற கொடுக்கணும் அப்படின்னு ரான் ரொம்ப ஆர்வமாக சொல்லறான். அவன் ஃபயர் போல்ட்டை அது என்னமோ கிளாஸில் செஞ்ச மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு பாய்ஸ் ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே எடுத்துகிட்டு போகிறான். நான் உட்காரலாமா அப்படின்னு ஹாரி ஹெர்மைனி கிட்ட கேட்குறா. உட்காரலாமே அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு சேரில் இருந்த ஒரு ஸ்டாக் ஆஃப் பார்ச்மெண்ட்டை எடுத்து பக்கத்தில் இருந்த டேபிள் மேலே வைக்கிறா. ஹாரி நிரம்பி இருந்த அந்த டேபிளை பார்க்குறான். ஒரு நீளமான அரித்மென்சி எஸ்ஸே இருக்குது. அதில் இங்க் ஒன்றும் காயாமல் கூட இருக்குது. அதை விட நீளமான மகள் ஸ்டடீஸ் எஸ்ஸே அதுக்கு கீழே இருக்குது. இப்போ ஹெர்மைனி ரூன் டிரான்ஸ்லேஷன் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ எப்படி இது எல்லாத்தையும் பண்ணுற அப்படின்னு ஹாரி அவகிட்ட கேட்குறான். ஓ வெல், யூனோ, ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா.
ஹெர்மைனியை கிட்ட பார்க்கும்போது ஹாரிக்கு தெரியுது அவள் லூப்பின் அளவுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கா. நீ ஏன் சில சப்ஜெக்ட்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஹாரி கேட்குறான். நான் அப்படி பண்ணிட முடியாது அப்படின்னு ஹெர்மைனி ஹாரி ஏதோ பெரிய தப்பு சொன்ன மாதிரி சொல்லறா. அரித்மென்சி ரொம்ப டெரிபிளாக இருக்கும் போலியே அப்படின்னு ஹாரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ஒரு நம்பர் சார்ட்டை எடுக்கிறான். ஓ நோ, இட்ஸ் வண்டர்ஃபுல், அதுதான் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் இட்ஸ் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் யாரோ பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்குது. ஹோல் காமன் ரூமும் அமைதியாகி எல்லாரும் பாய்ஸ் ஸ்டேர்கேஸ் என்ட்ரன்ஸே பார்த்துட்ருக்காங்க. அங்கே வேகமாக ஓடி வர்ற சத்தம் கேட்குது. ரான் ஒரு பெட்ஷீட்டை இழுத்துட்டு வரான். லுக் லுக் அப்படின்னு ஹெர்மைனி டேபிளுக்கு ஓடி வந்த அவன் அந்த ஷீட்டை அவளோட முகத்துக்கு நேராக நீட்டுறான். ரான் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்கேபர்ஸ், இங்கே பாரு ஸ்கேபர்ஸ் அப்படின்னு அவன் சொல்லறான். ஹெர்மைனி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். ஹாரி ரான் கையில் வச்சுருந்த ஷீட்டை பார்க்குறான். அதில் ஏதோ ரெட் கலரில் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு பிளட் அப்படின்னு ரான் கத்துறான். ஹீ இஸ் கான். அப்புறம் தரையில் என்ன இருந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு ரான் கத்துறான். நோ அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ரான் ஹெர்மைனியோட ரூன் டிரான்ஸ்லேஷன் மேலே எதையோ தூக்கி போட்டான். ஹெர்மைனியும் ஹாரியும் குனிஞ்சு பார்க்குறாங்க. அந்த பார்ச்மெண்ட் மேலே நிறையா நீளமான ஆரஞ்சு கலர் பூனை முடிகள் இருந்தது. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது, இந்த வீடியோவும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.